ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லா முட்டை மட்டும் சாப்பிடுங்க. முட்டை தானே சாப்பிட்டுட்டா போச்சு. வாங்க போய் ஃபர்ஸ்ட் முட்டையை வாங்கிட்டு வரலாம். நான் பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ஒரு அட்டை முட்டை தாங்கன்னு கேட்டேன். இவ்வளவு முட்டை சாப்பிடணும்னு தெரியல, ஒரு கிரேட் ஃபுல்லா வாங்கிட்டு சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னிங் கேஷ் எடுப்ப பத்த வச்சு எந்த மாதிரியான ஃபுட் முட்டையில செய்யலாம்னு பார்த்தா எதனா ஒண்ணு செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 முட்டையை வேவிச்சு பாத்தீங்கன்னா பீட்ரூட் செதுக்கிற மாதிரி செதுக்கிட்டான். அப்புறம் 2 முட்டையை உடைச்சு ஊத்தி அதை நல்லா கலக்குன்னு கலக்கி தோசை கல்ல எண்ணெய் எடுத்து ஒரு வட்டத்தை போட்டு கரைச்சி வச்சிருந்த முட்டை எடுத்து ஊத்துனா. உங்களுக்கு முட்டை பிடிக்குன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஒன் சைடு ஆம்லேட் போட்டு செதுக்கி வச்சிருந்த முட்டை தூள் எடுத்து அது மேல தூவி விட்டேன். நல்லா வேக விட்டு ஒன் சைடு ஆம்லேட் எடுத்து தட்டுல போட்டான். நான் ஊத்தின ஆம்லேட் நானே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 4 முட்டை எடுத்துக்கிட்டான். 4 முட்டையும் கல்ல உடைச்சு ஊத்தி 4 ஆஃப் ஆயில் போட்டான். முட்டையில மெயினா எல்லாருக்குமே பிடிச்சது ஆஃப் ஆயில் தான். ஒரு வழியா ஆஃப் ஆயில் இலையில எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். 4 ஆஃப் ஆயிலும் சும்மா டமால் டுமால்னு அமுக்குன்னு அமுக்கிட்டான். லஞ்ச் பினிஷ் பண்ணிட்டான். நைட்டுக்கு பாத்தீங்கன்னா 6 முட்டை எடுத்துக்கிட்டான். 6 முட்டையும் வச்சு முட்டை பொடி மாஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா அப்புறம் வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில என்னையே சமையல் செய்ய வச்சுட்டீங்களே, முட்டையை வச்சு இவ்வளவு ஐட்டம் செய்யலாம்னு சொல்லிட்டு நானே சமைச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு 6 முட்டையும் உடைச்சு ஊத்தி தேவையான மசாலா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி ஒரு வழியா முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே எடுத்து இலையில கொட்டி கொத்தமல்லி எடுத்து நல்லா தூவி விட்டு இப்ப பாருங்க டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு. நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாவே சாப்பிடறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா முட்டை சாப்பிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.